தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தபின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திருவையோடு சேர்த்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்கு நுழைந்தார். எனவே மீன்பளிக்கும் இந்த நுழைவில் நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அன்பினால் சிலுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியவரும் அதனால் கிறிஸ்து அரசரை அக்கறையுடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான இயேசுவுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அதில் வாழ்வனவும் அவருக்கு சொந்தம். கடல்கள் மீது அதற்கு ஆறுகள் மீது அதை நீலை நாட்டியவரும் அவரே. உயர்வற்றை நோக்கி தம் வாழ்வை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாதவர் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் போரில் வல்லவரான கடைக்குள்ள சிக்கனை மட்டன் அடிக்கு பாலா எந்த பால் மட்டன்
நான் எதுவும் சாப்பிட வரல வண்டி வருது. மட்டன் வேணுமா? ஹலோ ஏய், எங்கே இருக்க? எங்கே போகிற? அர்ஜெண்டா? என்னது? எங்கே இருக்க? என்னை கொண்டு சரி போய்ட்டா. எங்கே போயிட்டு மச்சமா
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறும் ஊழியனாக இயேசுவை குறித்து எசையா இறைவாக்கினர் முன் அறிவித்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிறது. நம்முடைய துன்ப நேரத்தில் வலிமை மிக்க போர் வீரனைப் போல நம் கடவுள் நம் கூடவே இருந்து நம்மை இழிவு நிலையில் இருந்து விடுவிப்பார் என்ற எண்ணத்தை உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்தவர்களாய் இவ்வாசகத்திற்கு நமது உள்ளத்தை திறந்து வைப்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுக்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்ற உலகை பிரிக்கி வளைய செய்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும். தாமாக்கு கொடுத்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்ற என்னை வளைத்து
கைகளையும் கால்களையும் உடைத்தார்கள். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணிவிடலாம். இறைவா, இறைமகன் இயேசு தம் தந்தையின் மீது கொண்ட அன்பினாலும் கீழ்ப்படிதலாலும் மானுட வாழ்வை ஏற்கும் அளவுக்கு தம்மையே வெறுமையாக்கி தாழ்த்தி கொண்டதால் இறைவன் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார். நாமும் வாழ்வு பெற உயர்வு பெற இறை விருப்பத்திற்கு நம்மையே கையளிக்க வரம் கேட்டு வாசகத்திற்கு கவனமுடன் செவிப்படுவோம். வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருவம் சிலுவை சாலை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு படித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதி உள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரவி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம்.
பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும். அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப் போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டி இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரவி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொடையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும்
இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்களின் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்துக் கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவை உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயன் ஆகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சு உன்னை யாரென்று காட்டி கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிச்சு. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடித்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநர் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழிபாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலை ஆதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவ நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவ நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன
என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம் அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை. மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும் இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநரின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டி சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினார். அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தலராக்கி அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தலரக்கியை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையொட்டி இடம் என்று பொருள்படும் கொலகலாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை படித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களும் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பச்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ ஒரு எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அனைவரும் முழந்தாள் பணியிடுவோம். அனைவரும் எடுத்து நிற்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கும் தோன்றினார்கள். நூற்றுவர் தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள்.
அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிளாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான வெள்ளிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிளாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தால் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிளாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். குருத்தோலை பவனி நம்முடைய சாலை வீதிகளிலே வந்து கொண்டிருந்த பொழுது 2 சிறுமிகள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ஃபாதர், எதுக்கு ஃபாதர் இந்த மாதிரி குருத்தை பிடிச்சிக்கிட்டு வருஷம் வீதியில் நாம் பவனியாக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எதுக்காக வர்றோம்? என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? ஏன்னா பங்குசாமியார் பிரசங்கத்தில் சொல்லும்போது கவனிக்காதனால, உங்களுடைய மனசு பிரசங்க சமயத்தில் இங்கே இல்லாதனால திரும்ப திரும்ப வருஷம் இதே கேள்வியை நாம் கேட்குறோம். நீங்கள் இருங்கம்மா அமைதியாக. ஏதாவது சொல்லுங்கள். காரணம்? இயேசு. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு தைரியமாக சொல்லுங்கள். இந்த கூட்டத்தில் போய் தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்கள். வருஷம் இந்த மாதிரி குருத்தோலை பவனி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு இந்த 2 சிறுமிகள் என்னிடம் கேட்டார்கள், பலிபீட சிறியர்கள். அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களை கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? இயேசுவின் பாடுகள் முன் அறிவிக்கிறது. அடுத்து கரெக்டாக சொல்லுங்கள். அப்படி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இந்த வருஷம் சொல்கிறதையாவது சாகுற வரைக்கும் மறக்காமல் இருக்கணும், அப்படி தானே? ஆமாம். நான் அதனால தான் கேள்வி கேட்குறது. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லும் போதாவது உங்களுக்கு அது மனசில் பதியும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்காக வருஷம்? அப்போ என்ன நோக்கத்துக்காக இதை செய்கிறோம்னு தெரியாமலே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த குருத்தை ஏந்திக்கிட்டு நாம் வீதிகளில் பவனியாக வர்றோம். எதுக்காகன்னே தெரியாமல் நம்ம செய்கிறோம், அப்படி தானே? எதுக்காக அப்படின்னே தெரியாமல் செய்கிறோம். சொல்லுங்க, தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது கேட்கல. அதாவது இனிமையாவது தெரிஞ்சுக்கங்க. உட்காருங்கம்மா. எப்படின்னா, நாம் குருத்தோலைகளை சுமந்து செல்கிறோம். ஆனால் எருசலேமிலே குருத்தோலைகளை அவர்கள் ஏந்தி செல்லவில்லை. அவர்கள் எதை ஏந்தி சென்றார்கள்? எதை ஏந்தி சென்றார்கள் தெரியல. ஒலிவ மர கிளைகளை. என்ன மரம்? ஒலிவ மர கிளைகள். அதை ஆங்கிலத்தில் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலிவ் ஆயில் அப்படின்னா தெரியும். சமைக்கிற பெண்களுக்கு ஆலிவ் ஆயில். நிறைய பேர் பணக்காரர்கள் எதில் சமைப்பாங்க? ஆலிவ் ஆயிலில் சமைப்பாங்க. ஏன்னா அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், குணமாக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வசதி படைத்தவங்க ஆலிவ் ஆயிலில் சமைப்பாங்க. அந்த ஆலிவ் ட்ரீ தான் ஒலிவ மரம். என்ன மரம்? ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற அந்த கிளைகளை ஒடித்து கையில் ஏந்தி கொண்டு எருசலேம் திருநகரினுடைய நுழைவாயில்
நம்ம ஊருக்கு நுழைவாயில் கூப்பிளிக்காடு தாண்டினவுடனே இருக்குது, அப்படி தானே இருக்குது. அது மாதிரி இப்போ பேராவூரணிக்கு நுழைவாயில் 2-3 இடத்துல இருக்குது. எருசலேம் திருநகருக்கு போகக்கூடிய அந்த நுழைவாயிலிருந்து இயேசுவை ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தி அவரை எது மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க? கழுதை மேலே. அந்த பாப்பா 2 பேர் கேட்டாங்க, கழுதை மேலே வந்தாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நடந்து வரீங்கன்னாங்க. அதான் பக்கத்தில் 2 பேர் வரீங்களே கழுதைங்க அப்படின்னு சொன்னேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆமாம், உடனே ஃபாதர் கலாய்க்காதீங்க அப்படின்னாங்க. அதனால் எதில் கூட்டிகிட்டு வந்தாங்க? கழுதையின் மேல் உட்கார வைத்து எருசலேம் திருநகருக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது இங்கு 2 விதமான மனநிலைகளை பார்க்கிறோம். ஒன்று இயேசுவுக்குள் இருந்த ஒரு மனநிலை. யாருக்குள் இருந்த மனநிலை? இயேசுவுக்குள் இருந்த மனநிலை. இன்னொன்று அங்கே மக்கள் அவர்களுக்குள் இருந்த மனநிலை. அவங்க என்னன்னா இயேசுவை அப்படி கழுதையில் உட்கார வச்சு ஏதோ பெரிய வரவேற்பு கொண்டு வர மாதிரி, நாம் எரேமியாஸ் தாமஸ்க்கு ஃபஸ்ட்டு மாஸ்க்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி சந்தோஷமாக கூட்டிகிட்டு வர மாதிரி அவங்க நினச்சிட்டு இயேசுவுக்கு பவனியாக வச்சு கூட்டிகிட்டு வராங்க, கழுதையின் மேலே வச்சு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அவர்கள் அதை ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக, ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுடைய உள்ளத்தில் அவருக்கு தான் தெரியும், இந்த எருசலேம் திருநகருக்குள்ளே ஏன் பவனியாக என்னை அழைத்து செல்லுகிறார்கள், கழுதையின் மீது உட்கார வைத்து தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்றெல்லாம் பாடி அப்படியே ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், மகிழ்ச்சி பொங்க பாடுகிறார்கள். ஆனால் அவருக்குத்தான் தெரியும் இந்த நகருக்குள்ளே எதுக்கு போகிறோம். அடிக்கடி நம்ம நற்செய்தியில் கேட்டிருப்போம், அவரது நேரம் இன்னும் வராததால் அவர் அந்த இடத்தை விட்டு நழுவி போய்விட்டார், நழுவி போயிட்டார். அப்ப இப்பதான் அந்த நேரம் வருது. என்ன நேரம்? பாடுகள் படுவதற்கான நேரம் வந்துருச்சு. அவருக்கு தெரியுது, நெருங்கிருச்சு. இன்னும் ஒரு 3-4 நாள் தான் பாடு நெருங்கிருச்சு, நம்ம சாக போறோம் அப்படிங்கிறது அவர் உள்ளத்துல வருத்தத்தோட வேதனையோடவும் போறார். இந்த துன்ப கிண்ணத்தை தாங்கிக் கொள்வதற்கு, இந்த துன்ப கிண்ணத்தை ஏந்துவதற்கு, இந்த துன்பத்திலே பங்கெடுப்பதற்கு, அந்த தந்தையினுடைய விருப்பத்தின்படி தன்னையே கையளிப்பதற்காக அவர் அந்த எருசலேம் திருநகருக்குள்ளே செல்கிறோம் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அவரை பொறுத்தளவிலே மனதிலே வேதனையோடு செல்கிறார். மக்களை பொறுத்தவர் வரையிலே அதை ஒரு கொண்டாட்டமாக, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டு செல்லுகிறார்கள். இதுதான் இந்த 2 விதமான மனநிலைகள். ஆக அதை கொண்டாடும் விதமாகத்தான் நாம குருத்து ஞாயிறன்று எதை ஏந்தி செல்கிறோம்? எதை ஏந்தி செல்றோம்? குருத்தோலைகளை. ஏன்னா நம்ம ஊர்ல ஒலிவ மரம் கிடையாது. நம்ம ஊர்ல ஒலிவ மரம் இருக்கா? எங்கேயாவது நீங்க வச்சிருக்கீங்களா? வயல்ல இருக்கா? இல்லை. நம்மகிட்ட தாய் திரு அவை அனுமதி கொடுத்துருக்கு. குருத்து, இந்த தென்னை மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட குருத்தை நம்ம ஏந்தி சொல்லுவோம். ஆனால் இன்னும் மற்ற வெளிநாடுகளில் பார்க்க போனால் இந்த குருத்தை ஏந்தி செல்ல மாட்டார்கள். அவர்கள் அந்த நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு இதனுடைய குருத்தை அவர்கள் ஏந்தி செல்வார்கள். வெளிநாடுகளே மாறுகின்றன. ஆனால் நம்முடைய நோக்கம் ஒன்றுதான், நோக்கம் ஒன்றுதான். இன்று எப்படி நாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படி பவனியாக வந்தோம், ஜூஸ் கொடுத்தாங்க, அது ரொம்ப ஜாலியாக போய் வாங்கி குடிச்சிட்டு ஒரு 4-5 பாட்டில் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்தோம். நம்ம ஜாலியாக கொண்டாடுறோம். ஆனால் இயேசுவுக்கு அது துன்பத்தை கொடுத்த ஒரு நேரம். சாக போகும் ஒரு இடத்திற்கு அவர் செல்கிறார் பவனியாக. அவரை பொறுத்தளவில் இப்போ வெட்டுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நல்லா கலர் பூசி துண்டெல்லாம் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க ஜாலியாக, மாலையெல்லாம் போட்டு. அது நம்ம விழாவாக கொண்டாடுறோம். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் தெரியும் அங்கே போய் அது தலை தனியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான், அதான் இறைவனின் செம்மறி என்று நம்ம ஆண்டவர் சொன்னார். அங்கே போய் அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறையவிருக்கிறார்கள். விழாவிலே ஈட்டியால் குத்தவிருக்கிறார்கள். தலையிலே முள்முடியை அணியவிருக்கிறார்கள். அவர் ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையிலே சாகப் போகிறார் என்பது அவருக்கு தெரியும். எனவே அந்த துன்ப கிண்ணத்திலே பருகுவதற்காக அவர் எருசலேம் திருநகருக்குள்ளே செல்லும் விழாதான் இந்த குருத்து ஞாயிறு.
அதனால் இனிமே இந்த கேள்வி யார்ட்டையும் நீங்கள் கேட்கக்கூடாது. எதுக்காக வருஷம் குருத்தை ஏந்தி செல்கிறோம் என்று. இயேசு எருசலேம் திருநகருக்குள் தன்னுடைய பாடுகளையும் தன்னுடைய இறப்பையும் ஏற்றுக்கொள்வதற்காக அவர் புறப்பட்டு சென்ற அந்த பவனிதான் குருத்து ஞாயிறு பவனி என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இன்று தொடங்கி வர்ற சனிக்கிழமை வர நாம் ஒரு பேர் வச்சுருக்கோம். அது என்னது பேர்? புனித வாரம். வெரி குட். ஹோலி வீக் அப்படின்று ஆங்கிலத்திலே சொல்வோம். புனித வாரம். தவக்கால நேத்தோட முடிஞ்சிச்சு. நமக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வேளாங்கண்ணிலே முடிஞ்சிச்சு. ஆனால் தாய் திருஅவையில் தவக்காலம் எப்போ முடியுது? நேத்தோட முடிஞ்சிச்சு. இன்றிலிருந்து நமக்கு என்ன வாரம்? புனித வாரம், புனித பயணம். இது ஆண்டவர் இயேசு நமக்காக, யாருக்காக? நமக்காக தன்னையே கையளிப்பதற்காக அவர் எருசலேம் திருநகருக்குள் செல்லுகிறார். தெரியும் நமக்கு வியாழக்கிழமை பெரிய வியாழன் என்ன நடக்கப் போகிறது, பெரிய வெள்ளி என்று என்ன நடக்கப் போகிறது, சனி இரவு என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு இப்பொழுது தெரியும். ஆனால் அப்பொழுது இயேசு உயிரோடு வாழ்ந்தபோது இருந்த மக்களுக்கு தெரியாது. எனவே அவர் நமக்காக துன்பங்கள் பட்டார், நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காகத்தான் உயிர்க்கப் போகிறார். எனவே இந்த புனித வாரத்திலே இந்த கொண்டாட்டங்களை நாம் தகுந்த விதத்தோடு கொண்டாடுவதற்கு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய வாழ்வையும் பண்படுத்துவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான அருள் வரங்களை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அமைதியின் இறைவா, திரு அவையை தலைமையேற்று வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் ஆகிய அனைவருக்கும் ஆசி வழங்கி அவர்களது துன்ப துயர நிகழ்வுகளில் உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்திட உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமையாளும் இறைவா, நாட்டையும் நாட்டு மக்களையும் வழிநடத்தும் தலைவர்கள் பிற நல பணிகளில் விருப்பு வெறுப்பில்லாமல் முழுமையாக பங்கெடுத்து மக்களை அன்பு பாதையில் நீதியுடன் வழிநடத்தி சென்றிட வரம் தந்திட வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திருமகனின் பாடுகள் மூலம் எங்களை மீட்டவரே,
எங்கள் துன்ப துயரங்களில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து துன்பங்களை தைரியத்தோடு எதிர்கொள்ளவும் பிறரின் துன்பங்களை துடைக்கின்ற கருவிகளாக மாற்றிடவும் வரம் தந்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இறங்குவோருக்கு இறங்கும் இறைவா, புனித வாரத்தில் நுழைகின்ற நாங்கள் திருமகனின் பாடுகளின் உண்மை அர்த்தத்தை உணர்ந்து தீமையை விலக்கி நன்மையை பற்றி கொள்ளவும் உமது இறையருளை பெற்றுக்கொள்ளவும் தகுதியுடையவர்களாக எங்களையே நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் வரம் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். வாழ்த்து பிறவியாக இந்த உள்ளத்தில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் உழைப்பு மனித உழைப்பின் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு பக்கமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து உலக நிறைவான வாழ்க்கை பெறுவீராக வாழ்ந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைக்கும் பயணமான ரசத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நெருங்கிய உணர்வுகளை ஏற்றருளும். ஆண்டவரே, இறைவன் ஆண்டவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பாலியமாக புகழ்ந்ததாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்கள் ஆயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
உள்ளமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். வாழும் நாட்கள்
தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படி ஆகட்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.